பொறுப்பு கூற வேண்டிய நிறுவனங்கள் வீழ்ச்சி என்பதாக ஜனாதிபதி இந்த கருத்தினை முன்வைத்து பேசியிருக்கிறார். அரச திரைசேரிக்கு அதிக நிதி கிடைத்த ஆண்டாக இந்த வருடத்தை மாற்ற நாம் பாடுபடுகிறோம். அதேபோன்று கடந்த காலங்களில் நிதி நெருக்கடி காரணமாக இடைநிறுத்தப்பட்ட பல அபிவிருத்தி பணிகளை மீள ஆரம்பிக்க நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். நிச்சயமாக எம்மால் இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க குருநாகல் வரலாற்று சிறப்புமிக்க ஹஸ்தி சைலபுர எத்கந்த ரஜமகா விகாரையில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற நிகழ்வில் இவ்வாறு கூறியிருக்கிறார். எனவே வரலாற்று சிறப்பு வாய்ந்த சமூகத்துக்கு இன்று ஏற்பட்டுள்ள தலைவிதியை நாம் அனைவரும் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். நோயாளர்களுக்கு வழங்கப்படும் மருந்துகளை பல லட்சம் ரூபாவுக்கு விற்பனை செய்யும் வைத்தியர்கள் உருவாகியிருக்கிறார்கள். அதேபோன்று நோயாளிக்கு வழங்கும் மருந்தில் உப்பை கலந்து தடுப்பூசியை ஏற்றியிருக்கிறார்கள். 2300 ஆண்டுகளுக்கு மேலாக தேரர்களால் வழங்கப்படும் போதனைகளால் தர்மத்தின் பலன் என்ன என்பது தொடர்பில் நான் கேள்வி தர்மத்தின் பலன் என்ன என்பது தொடர்பில் நான் கேள்வி எழுப்ப விரும்புகிறேன். இந்த நாட்டில் பொறுப்பு கூற வேண்டிய அனைத்து நிறுவனங்களும் வீழ்ச்சி கண்டுள்ளன. அனைத்தையும் இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிறுவனங்களின் மீது சமூகம் கொண்டுள்ள மரியாதை நம்பிக்கை இல்லாமல் செய்யப்பட்டுள்ளது. பணம் அல்லது அதிகாரத்தை கொண்டு இந்த சமூகம் மற்றொரு சமூகத்தின் தேவைகளை புரிந்து கொள்ள முடியாத சமூகமாக மாறியிருக்கிறது. பொருளாதார தரவுகளை அடிப்படையாக கொண்டு சிறந்த பாதையை நோக்கி செல்வதாக கூறலாம். அந்நிய செலாவணியை அதிகரித்துக் கொள்ளலாம். இந்த வருடத்தை அதிக ஏற்றுமதிகளை மேற்கொண்ட வருடமாக மாற்றம் செய்வதற்கு நாம் பாடுபடுகிறோம். சர்வதேச நாடுகளுக்கு அதிக பொருட்கள் சேவைகளை ஏற்றுமதி செய்த ஆண்டாக மாற்ற வேண்டும். இலங்கைக்கு அதிக சுற்றுலா பயணிகளை கவர்ந்த ஆண்டாக இந்த வருடத்தை எம்மால் மாற்ற முடியும் என்று ஜனாதிபதி கூறுகிறார். இலங்கை அரசாங்கத்தின் திரைசேரிக்கு அதிக நிதி கிடைத்த ஆண்டாக இந்த வருடத்தை மாற்ற நாம் பாடுபடுகிறோம். எம்மால் இந்த வருடம் நிறைவடையும் போது அதிக அந்நிய செலாவணியை தமகத்தை கொண்டிருக்க முடியும். டிசம்பர் ஆகும்போது $7.3 பில்லியன் அந்நிய செலாவணியை ஈட்ட முடியும் என நாம் நம்புகிறோம். இடைநிறுத்தப்பட்டுள்ள அதிவேக நெடுஞ்சாலைகளின் பணிகளை மீள எம்மால் ஆரம்பிக்க முடியும். இடைநிறுத்தப்பட்டுள்ள கொழும்பு கட்டுநாயக்க விமான நிலையத்தின் பணிகளை மீள ஆரம்பிக்க முடியும். நிச்சயமாக எம்மால் இந்த நாட்டை கட்டி எழுப்ப முடியும் என்பதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இவ்வாறு கூறியிருக்கிறார்.